இந்தியா இல்லைன்னா இலங்கை இன்னைக்கு இந்த நிலைமையில இல்லைங்க. ஏன் இப்படி சொல்றேன்? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 2004 டிசம்பர் 26 இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட ஒரு பேரலை பல நாடுகள்ல வாழ்க்கை ஒரே நாளில் சிதைத்தது போல இலங்கையை மிக கொடூரமாக பாதித்தது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், கடலோர கிராமங்கள், ஒரு தேசமே அதிர்ச்சியில் உறைந்த தருணம் தான் அந்த சுனாமி. அந்த வேளையில ஒரு அண்டை நாடாக அல்ல, ஒரு அண்ணனை போல, ஒரு நெருங்கிய நண்பனை போல முதல் உதவிக்கரம் நீட்டியது இந்த இந்தியா தான். அன்று தொடங்கிய அந்த மனிதாபிமான பயணம் இன்று வரை போராக இருக்கலாம், இயற்கை பேரழிவாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், ஒவ்வொரு சோதனைகளிலும் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்தியா. இந்த வீடியோவில் 2004 முதல் 2025 வரை இந்திய இலங்கைக்கு செய்த வரலாற்று சிறப்புமிக்க உதவிகள் என்ன, இந்த உறவு பாலம் எப்படி உருவானது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2004 சுனாமிக்கு பிறகு இந்தியா ஒரு நிமிடமும் தாமதிக்கலை. இந்திய கடற்படை கப்பல்கள், விமானங்கள், அதே போல் உணவு, மருந்து, குடிநீர், மருத்துவ குழுக்கள் என எல்லாமே இலங்கையை நோக்கி வந்து இறங்குச்சு. ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த உடனடி உதவியால் காப்பாற்றப்பட்டுச்சு. 2009 இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தபோது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மக்கள் வாழ்க்கை சிதைந்து கிடந்தது. அப்போது மீண்டும் இந்தியா தான் உணவு, உடை, மருந்துகள், மறுவாழ்வு உதவிகள் என பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நம்பிக்கையை வழங்கியது. 2025 ஏற்பட்ட திட்வா புயல், அண்மையில் ஏற்பட்ட திட்வா புயலில் இலங்கை மாட்டிக்கொண்ட வேலை ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் 1000 டன்களுக்கு அதிகமான உணவு, அத்தியாவசிய பொருட்கள், மருந்துதவிகள், பெய்லி பிரிட்ஜ் போன்றவை எல்லாம் அனுப்பி வச்ச நாடு இந்தியா தாங்க. நெருக்கடி கால உதவியை தாண்டி நீண்ட கால வளர்ச்சியிலும் இந்தியா தான் இலங்கையோட கைகோர்த்தது. அதற்கு சிறந்த உதாரணம் இந்திய வீட்டு வசதி திட்டம். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, மலைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மொத்தமாக 6 லட்சம் வீடுகளை மானியமாக கட்டி கொடுத்தது. இது வெளிநாடுகளில் இந்தியா செய்த மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டமாக இருந்தது. போக்குவரத்து துறையிலும் இலங்கை ரயில்வேயின் வடக்கு மற்றும் தெற்கு பாதைகள் இந்திய உதவியுடன் மீண்டும் உயிர் பெற்றுச்சு. வடக்கு மாகாணத்தின் மிக முக்கிய துறைமுகமான காங்கேசன்துறை துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றுச்சு. சுகாதாரத்துறையில் இந்தியா வழங்கிய 1990 இலவச ஆம்புலன்ஸ் சேவை இன்று வரை லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி வருகிறது. மேலும் யாழ்ப்பாண பொது நூலகம் போன்ற கலாச்சாரம் மற்றும் கல்வி மையங்களை மீண்டும் எழுப்புவதில் இந்தியா உறுதுணையாக நின்றது. இலங்கை சந்தித்த மிக கடுமையான காலம் 2022 பொருளாதார நெருக்கடி. அந்நிய செலாவணி கையில் இருப்பில் இல்லை, எரிபொருள் இல்லை, உணவு இல்லை, மருந்துகள் இல்லை. ஒரு நாடே முடங்கும் நிலையில் இருந்த வேலை. உலகின் பட நாடுகள் தயங்கிய போதும் இந்தியா மட்டும் பின்வாங்கவில்லை. சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான நிதியுதவியை கடன் வரிகள் மற்றும் நாணய மாற்று ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியா இலங்கைக்கு வழங்கியது. அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய 1.5 பில்லியன் டாலருக்கும் அதிகமான கடன் வரிகள் உடனடியாக வழங்கப்பட்டன. இந்த உதவியால் தான் இலங்கை அடிப்படை சேவைகள் முழுமையாக முடங்காமல் மக்களின் வாழ்க்கை மீண்டும் நகரத் தொடங்கியது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் IMF கடன் திட்டத்துக்கு இலங்கையின் கடனை மறுசீரமைக்க ஒப்புதல் அளித்த முதல் நாடு இந்தியா. அந்த ஒரு முடிவு தான் இலங்கை உலக நிதி ஆதரவு கிடைக்கும் வாயிலாக அமைந்தது. சுனாமி பேரழிவு முதல் பொருளாதார பேரழிவு வரை இந்தியா தன் அண்டை நாட்டை ஒருபோதும் தனியாக விட்டதில்லை. இந்த உதவிகள் வெறும் பணம் அல்லது திட்டங்கள் அல்ல, அவை ஆழமான மனிதாபிமான உறவுகளின் பிரதிபலிப்பு. 2025 பிறகும் கல்வி, தொழில்நுட்பம், வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி துறைகளில் இந்தியா இலங்கை உறவு மேலும் வரப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நட்புறவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவின் எந்த உதவி உங்களுக்கு மிகவும் ஆச்சரியம் அளித்தது? கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உண்மையிலே இந்தியா நம்மட இரத்த நாடு என்று தான் குறிப்பிட வேண்டும். எந்த சூழ்நிலைகளை நம்ம கைவிடாத இந்தியாவை நம்ம உலக அறிய செய்யணும், உலக மக்கள் அறிய செய்யணும். ஆகவே இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ண மறக்காதங்க. நன்றி, வணக்கம்.